அன்பு சொந்தங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன சமைக்கலாம் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி கருப்பு கொள்ளு வச்சு நம்ம இட்லி பொடி செய்ய போகிறோம். நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த பொடி ரொம்ப யூஸாக இருக்கும். பாருங்கள், அதுக்கு கருப்பு கொள்ளு தான் யூஸ் பண்ணணும். இதுதான் ரொம்ப நல்லதும் கூட. பாருங்கள், நாட்டு கொள்ளு இதுக்கு ஒரு கப்பு உளுந்து, ஒரு கப்பு ரைஸு. இது ஆர்கானிக் ரைஸ் தான், சாப்பாட்டு ரைஸு. மிளகு, பெருங்காயம், மிளகு, பூண்டு, இது 3 வச்சுருக்கோம். வேறு கருவேப்பிலையெல்லாம் நம்ம இதுக்கு போட போகிறதில்ல. வரமிளகா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தபடி வச்சுக்கோங்க. கல் உப்பு, இவ்வளோ தான் இன்றைக்கி நம்ம இட்லி பொடிக்கு தேவையானது. பாருங்கள், ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சட்டி காஞ்சொட்டி இப்போ டக்கு டக்குன்னு ஒவ்வொன்றா வறுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம கருப்பு கொள்ளு போட்டு இப்போ வறுத்துக்கலாம். நம்ம ஏன் இந்த கருப்பு கொள்ளுன்னா, இதுதான் கொஞ்சம் நம்ம வெயிட் லாஸ்க்கு யூஸ் பண்ணணும். நாட்டு ரகமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும். இதுக்கு நம்ம கருவேப்பிலை இதெல்லாம் எதுவுமே போடலை. ஏன்னா கருவேப்பிலை பொடி அதெல்லாம் தனியாக அரைச்சிக்கலாம். இந்த கொள்ளு மட்டுமே மெயினாக வச்சு நம்ம ரெடி பண்ணுறோம். இதில் நீங்கள் வெள்ளை உளுந்துக்கு பதிலாக கருப்பு உளுந்து கூட வச்சுக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். வெள்ளை உளுந்துலேயே நாட்டு உளுந்து இருக்கும், அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. நம்ம இந்த மாதிரி பொருளை நம்ம தேர்ந்தெடுக்கும்போது தான் நம்மளுக்கு அது சரியான வேலை செய்யும். இது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். காரம் மட்டும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுக்கோங்க. காஷ்மீரி மிளகா கூட இதில் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ அரிசி போட்டு வறுத்துக்கலாம். அரிசி மட்டும் நல்லா பொரிஞ்சிடணும். கொள்ளு பார்த்து வறுக்கணும், ரொம்ப கருகிடக்கூடாது. ஏன்னா தோலோடு இருக்கனால நம்மளுக்கு தெரியாது, கருப்பாக இருக்கனால அந்த லைட்டாக பட்டு பட்டுன்னு வெடிக்கும். அப்போவே நம்ம எடுத்துடணும். அரிசி நல்லா பொரியணும், கலர் மாதிரி நல்லா பொரிஞ்சாதான் நல்லா வாசமாக இருக்கும். நல்லா 1 மாதம் 2 மாதத்துக்கு கூட இதை வச்சுக்கலாம். வெளியவே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வறுத்தனால அது ஒன்றும் பூச்சிலாம் வைக்காது. பாருங்கள், இப்போ அந்த வெள்ளை உளுந்து போட்டுக்கலாம். நீங்கள் இந்த வெள்ளை உளுந்துக்கு பதிலாக பாசி பருப்பும் போட்டுக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இப்போ அந்த மாதிரிலாம் போடலை. இந்த அளவுக்கு உளுந்தும் நல்லா செவக்க வறுத்துடணும். அப்போ தான் இட்லி பொடி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கொள்ளு வறுக்கும்போது தான் கொஞ்சம் பார்த்து வறுத்துக்கணும். ஏன்னா கலர் கருப்பாக இருக்கிறனால ரொம்ப வறுத்துடக்கூடாது. இப்போ பாருங்கள், பூண்டு தோல் உரிச்சிட்டு தான் நம்ம சேர்க்கணும். ஏன்னா தோலோடு நம்ம பூண்டு சாப்பிடக்கூடாது. இது நல்லா நாட்டு பூண்டு. அது நல்லா தோல் உரிச்சிட்டு ஒரு குழவி வச்சு 2 தட்டிட்டு போட்டோம்னா நல்லா அதில் உள்ள ஈரம்லாம் இஞ்சிரும். ரொம்ப வறுக்கணும்னு இல்லை, அதில் உள்ள ஈரம் போனாலே போதும். இப்போ கொஞ்சம் நெய் விட்டு, நீங்கள் நல்லெண்ணெய் கூட விட்டுக்கலாம்.
நான் வந்து கொஞ்சம் நெய் விட்டுருக்கேன். இதில் வந்து பெருங்காயம் வந்து நெய்யில் தான் வறுக்கணும், அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். நல்லா இந்தளவு நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் அதிகமாக வேணுனாலும் போட்டுக்கலாம். பெருங்காயம் நல்லா நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்லா பொரிஞ்சிடணும். இப்போ நம்ம இந்த இருக்கிற இந்த நெய்யிலையே மிளகு போட்டுக்க போகிறோம். மிளகாய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இந்த இட்லி பொடி ரொம்பவே நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், அதிலே கல் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே வந்து ஒன்றா போட்டுக்கலாம். அவ்வளோதான். ஸ்டவ்வை அமுத்திட்டு இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் இந்த சட்டி சூட்லேயே கொஞ்சம் நேரம் நம்ம விட்டுறணும். அதிலே நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்துடும். இது வந்து 3 மாதம் வரைக்கும் கூட வச்சுக்கலாம். குறைஞ்சது 3 மாதம் வச்சுக்கலாம், கெட்டு போகாது. இப்போ பாருங்கள், மிளகாய் மட்டும் தனியாக நுணுக்கிட்டு இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நுணுக்கிடலாம். இது வந்து ரொம்ப குறப்பாக தான் அரைக்கணுமே தவிர ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. அதனால் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லாத்தையும் அரைச்சிட்டு ஆற வச்சு நம்ம கவர் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நாங்கள் வந்து ஒரு ஆர்டருக்கு வெயிட் லாஸ் மாவுக்காக ஒரு ஆர்டருக்காக இதை ரெடி பண்ணியிருக்கோம். இது ஆஃபர் போடுறதுக்காண்டி. இப்போ நம்மக்கிட்ட வந்து வெயிட் லாஸ் கஞ்சி இருக்குது. அது ரொம்ப அதுவும் ஆர்கானிக்காக உள்ளது தான். அந்த அதுக்கு வந்து நாங்கள் ஃப்ரீ வந்து இந்த ஆர்கானிக்காக உள்ள கருப்பு கொள்ளு இட்லி பொடியும் சாம்பார் பொடி நம்ம சேனலில் ஏற்கனவே வந்திருக்கு. பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், வாசமாக இருக்கும். ஹோட்டல் சாம்பார் மாதிரி நல்ல வாசமாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை அது மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி நம்மக்கிட்ட எதுவுமே ஸ்டாக்கு கிடையாது. ஆர்டர் கொடுத்தா 4 நாள் டைம், அதுக்குள்ளே நாங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே ரெடி பண்ணி கொடுப்போம். எதுவுமே நாங்கள் செஞ்சு வைக்கிறதில்ல, உடனே செய்கிறது தான். இப்போ நாங்கள் செஞ்சோம்னா 1 கிலோ 2 கிலோ அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து செய்ய மாட்டோம். கேட்குறவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக அப்போக்கப்போ செஞ்சு கொடுக்குறது தான். பாருங்கள், இதுதான் வெயிட் லாஸ் கஞ்சி. நல்லா தரமாக இருக்கும். எல்லாமே நல்லா தரமான பொருள் போட்டு ஆர்கானிக்காக தான் ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்கள், சத்து மாவு இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரே குழம்பு பொடி, அதுவும் ரொம்ப ஆர்கானிக்காக தான் ரெடி பண்ணியிருக்கோம். எதுவுமே வந்து விலை கம்மியில் உள்ள பொருள் கிடையாது. எல்லாம் ப்ரீமியம் பொருள் தான். ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த கஞ்சி மிக்ஸுக்கு தான் 100 கிராம் சாம்பார் பொடியும் 100 கிராம் கருப்பு கொள்ளு இட்லி பொடியும் கொடுக்குறோம். வெறும் 599 ரூபா மட்டும்தான். வெளியே கூட உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். தேவைப்படுறவங்க இதில் இருக்கிற நம்பரு கொடுத்துருக்கோம். இது ரொம்ப யூஸாக இருக்கும். நீங்கள் வாங்கி பாருங்கள். ஒரு தடவை யூஸ் பண்ணிங்கன்னா அதோட பெனிஃபிட் உங்களுக்கே தெரியும். ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வாயு தொல்லை இருக்காது. பாருங்கள், வாயு தொல்லை இருக்காது. நல்லா செரிமானத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தடவை வாங்கி பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும். பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு தடவை வாங்கி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.